ஜீவாப்பம் நிறுவனத்தாருக்கும் ஜீவாப்பம் நேயர்களுக்கும் பிஷப் டாக்டர் CN ராஜ்குமார் அவருடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நான் 5 மாத குழந்தையாக இருக்கும் பொழுது என்னுடைய தாயார் என்னை விட்டு மரித்து போய்விட்டார்கள். சின்ன குழந்தையாக 5 மாத குழந்தையாக இருக்கிற அந்த நேரத்தில் என்னை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி எங்களுடைய பாட்டி வேறொரு திருமணம் செய்து என்னை காப்பாற்றுவதற்காக அவர்கள் செய்து வைத்தார்கள். அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்த பிறகு வித்தியாசம் பார்த்து என்னை ஒரு விதமாகவும் தன்னுடைய மகனை ஒரு விதமாகவும் பாவித்தார்கள். சின்ன குழந்தையாக இருக்கிற அந்த காலத்திலேயே என்னுடைய வாழ்க்கையிலே கண்ணீரும் வேதனையும் தனிமையும் துக்கமும் ஏற்பட்டது. நான் கல்லூரி படித்து கொண்டிருந்த அந்த நாட்களிலே ஒரு ஆசிரியர் எனக்கு ஒரு பைபிளை கொடுத்து, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்திற்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார். அந்த பைபிளை நான் எடுத்து படிக்கும்போது அதில் இயேசு சமாதானம் கொடுக்கிறார் என்கிற அந்த வார்த்தை என்னை ஊக்குவித்தது. இயேசுவை நான் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிறகு என்னுடைய வாழ்க்கையில் எதையாகிலும் நான் சாதிக்க வேண்டும் என்று சொல்லி நினைத்திருக்கும் பொழுது கர்த்தர் என்னிடத்தில் பேசி, நீ என்னுடைய ஊழியத்தை செய்கிறதற்காக நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி கர்த்தரிடத்தில் பேசினார். 1975 வருஷத்திலே நீலகிரி மாவட்டம் குந்தா என்கிற இடத்துல இருந்து நான் புறப்பட்டு காணாத தேசமாகிய கடலூர் மாவட்டத்திற்கு நடந்து வந்து அங்கே தங்கி நான் ஊழியத்தை ஆரம்பித்தேன். கர்த்தருடைய கிருபையினாலே 53 வருஷங்களாக பல 29 நாடுகளுக்கு சென்று கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படியான இந்த பாக்கியத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். கைவிடப்பட்ட திக்கற்ற அனாதையான தாயில்லாத வாழ்க்கை வாழ்ந்த என்னை இயேசுவை ஏற்றுக்கொண்டபடினாலே இப்படிப்பட்ட ஒரு உலக பிரசித்தி பெற்ற விதமாக என்னை பயன்படுத்தின பிரகாரமாக நீங்களும் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவரை நம்பி விசுவாசித்து நடக்கும்போது புத்தி கெட்டாத பெரிய காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்து உங்களையும் கர்த்தர் பயன்படுத்துவார். 20 ரூபாய் வாடகை வீட்டிலே ஆரம்பித்த இந்த ஊழியம் இந்திய அரசாங்கத்தின் மூலமாக இருக்கிற நிறுவனத்தின் மூலமாக 12,800 சதுர அடி கொண்ட ஒரு இடத்தை இலவசமாக அரசாங்கமே கொடுத்து சுதந்திரமாக செயல்படும்படியாக ஒரு அற்புதத்தை செய்தது உண்மை என்று சொன்னால், நீங்களும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு பின்பற்றி நடக்கும்போது உங்களுக்கும் கர்த்தர் எதிர்பாராத அற்புதத்தை செய்து பயன்படுத்துவார். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, அறிய முடியாத அதிசயங்களையும் எண்ணி முடியாத பெரிய காரியங்களையும் செய்த தேவன், தாய் இழந்த போதிலும் ஒருவனை தாய் தேற்றுகிற பிரகாரமாக என்னை அடியேனை நீர் தேற்றி சிறுமையிலும் எளிமையிலும் வறுமையிலும் இருந்த என்னை உயர்த்தின பிரகாரமாக பலவிதமான வறுமையிலும் தனிமையிலும் கைவிடப்பட்ட நிலையிலும் ஆதரவும் இல்லாமல் இருக்கிற ஜனங்களோட கூட நீர் பேசி, யார் உம்மை ஏற்றுக்கொள்கிறார்களோ உம்மை நம்புகிறார்களோ அவர்களை புத்தி கட்டாத விதமாக உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு போய் இவர்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். தேங்க்யூ.